ஜீவாவுடைய நடிப்பில் இப்போ நிறைய படங்கள் உருவாக்கிட்டே இருக்கு. நம்மளும் அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி நம்ம பார்த்தோம்னா பிளாக் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த இயக்குனரோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் எம் ராஜேஷோடைய இயக்கத்தில் திரும்ப ஒரு படம் அப்படின்னு சொன்னதுமே ரசிகர்கள் ஒரு பெரிய ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய காம்போக்காக. பாலசுப்ரமணி, எம் ராஜேஷ் இவங்களுடைய இயக்கத்தில் மட்டும் இல்லாமல் நிதிஷ் சகாதேவனுடைய இயக்கத்திலையும் ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற திரைப்படம். இந்த படத்துடைய டைட்டில் ரிலீஸ் பண்ணதுமே படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான டைட்டிலாக வச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படம் காமெடி கலக்கலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய மைண்ட்லையுமே செட் ஆயிரும். ஆனால் இந்த படத்துடைய முதல் நடிகராக ஜீவா கிடையாது, இந்த கதையை வேற ஒருத்தருக்கு சொன்னது அப்படின்னு சொன்னதும் பெரிய ஒரு ஷாக். ஏன்னா இந்த படம் மலையாள இண்டஸ்ட்ரியில் பிச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி மம்மூட்டி கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மம்மூட்டி அவர்களுக்கும் அப்போது உடல்நல சரியில்லாமல் போச்சு. ஆனால் அவருக்கு இந்த படம் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சு. இப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்ததுனால சரி வேறு வழி இல்லை, வேறு ஏதாவது ஒரு நடிகர்கிட்ட போய் கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஜீவா கிட்ட எதிர்ச்சியாக சொல்ல போய் ஜீவாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்தை பண்ணிட்டாங்களாம். ஆனால் ஜீவா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்டிருக்கிறாரு. யாரெல்லாம் இந்த கதையை கேட்டாங்க ஓகே பண்ணாங்க அப்படின்னு கேட்டபோது மம்மூட்டி அவர்கள் ஓகே பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜீவாக்கு தலகால் புரியாமல் நான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முடிவு ஸ்டேஜ் நெருங்கிடுச்சு. ஏதோ 1-2 ஷாட் மட்டும் தான் எடுக்கணும். அதை எடுத்தாச்சுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் அஜித் அவர்களுக்கு நிறைய படம் வந்தாலும் வெங்கட் பிரபுவுக்கு நிறைய படம் வந்தாலும் டெஃபினட்டாக 2 பேருமே சேர்ந்து பண்ண ஒரு படத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. அதான் மங்காத்தா. 2011 இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அஜித்துடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்போ வரைக்கும் அதில் வந்திருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் மாஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு தான் அவருடைய பர்த்டே விஷஸே வரும்னு வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பைக் ரேஸ் என்ன, சேஸ் என்ன, வீலிங் என்ன அப்படின்னு படத்தில் நிறைய ஸ்டன் காட்சிகளை அப்படியே லைவாகவே பண்ணியிருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பேசும்போது அவருடைய நடிப்பில் எந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறத விட எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஆர்வம் தான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இந்த வருஷம் அட்டகாசம் பில்லா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நிறைய படங்களை கொடுத்தாங்க. அதனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ரீரிலீஸ் பண்ணாலுமே. அப்போ அடுத்த வருஷம் என்ன ரீரிலீஸ் அப்படின்னு கேட்டால் ஜான்வரி மாதம் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுதான் மங்காத்தா. இப்போ வரிசையாக நிறைய படங்கள் ரீரிலீஸ் நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். ஈவன் இப்போ தான் படையப்பா கூட ரீரிலீஸ் பண்ணாங்க. அதனால ஜான்வரி 23 அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்காக மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆர்வத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தை ஒரு ரீரிலீஸ்ன்னு பார்க்காம ரசிகர்களும் அவங்க ஒரு செலிப்ரேஷனாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால கண்டிப்பாக இதுக்கும் தியேட்டரில் கூட்டம் களை கட்டும்னு நம்பலாம். ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் சூர்யாவுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிற திரைப்படம் கருப்பு அப்படின்ற படம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போச்சு. என்னன்னு கொஞ்சம் ஆழமாக இறங்கி கேட்கும் போது சேட்டலைட் உரிமம் இன்னும் கிடைக்கல. இந்த படத்துக்கு நல்ல ஓடிடி உரிமம் கிடைக்கல. ஓடிடி கிடைச்சாலும் நம்ம கேட்குற பேமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க இந்த படத்தை ஒரு நல்ல தொகை கொடுத்து வாங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேட்டலைட் உரிமமும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுவும் நல்ல ஒரு பெரிய தொகை தான். அதனால் இந்த படம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ரிலீஸ் பண்ணாலும் ஒரு சக்கப்போடு போடுற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. கருப்பு அப்படின்ற படம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா த்ரிஷா நடிப்பில் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படம் தான். சாயா பேங்கரோடைய மியூசிக்கில் இந்த படத்துடைய கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகும்போதே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதனால் டெஃபினட்டாக இந்த படத்தை நம்பி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்க. ஆனால் மார்ச் மாதம் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சது எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. அவ்வளோ தூரம் தள்ளி போகணுன்ற அவசியமே இல்லையேப்பா, ஏன் இந்த ஜானில் கூட எண்டு அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் இல்லை. ஆனால் இந்த தடவை குறி தப்பாது அப்படின்ற மாதிரி 19 மார்ச் இந்த கருப்பு படத்தை நீங்கள் டெஃபினட்டாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அஷ்யூரிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்பலாம். இப்போ கருப்பு படத்தை பற்றி பேசின மாதிரியே மார்ச் 19 இன்னொரு படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. எஸ், படத்துடைய ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாக்ஸிக் அப்படின்ற படம் கீது மோகன்தாஸோடைய இயக்கத்தில் யஷோடைய நடிப்பில் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்காக தான் காத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரமோஷன் ஆரம்பித்தோடனே எக்ஸ்பெக்டேஷன் ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த 19 ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 19 இந்த படம் ரிலீஸு. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா யஷ் நடிக்கக்கூடிய 19வது திரைப்படம் இதுதான். அதனால் இதில் கீரா அத்வானி நடிக்கிறாங்க, நயன்தாரா நடிக்கிறாங்க, இப்படி நிறைய நடிகைகள் நடிக்கிறாங்க. அதனால் இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படமாகவே உருவாகுதுன்னு சொல்லலாம். படத்தை கன்னடத்தில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேயும் சைமல்டேனியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹாலிவுட் ரசிகர்களை பெருமளவில் கவரணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கேற்ற டைட்டிலே டாக்ஸிக் அப்படின்னு வச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் இப்போ விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்க. கீரா அத்வானியோடைய கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரி
மட்டும் சொல்லியிருக்காங்க. நாடியா அப்படின்ற கதாபாத்திரத்தில் கீரா அத்வானி நடிக்க போகிறாங்க. கூடவே அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்க போகுது, இந்த மாதிரியான அப்பியரன்ஸில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இப்போ டாக்ஸிக் படத்துடைய ப்ரமோஷனை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே வரிசையாக நிறைய பேருடைய போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்பலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினி புத்துல சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is Bye from Vijayashree. Take care.